ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். பொறவாச்சி முருகன் கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகன்னாலே அழகு தான். அதுவும் இந்த பொறவாச்சேரி முருகன் ரொம்ப அழகாக இருக்கார். முருகனை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த விட்டு நம்மளால் நகரவே முடியாது, அவ்வளோ அழகு. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் திருத்தலம் இருக்கு இல்லையா, சிக்கல் சிங்காரவேலன் திருத்தலம், அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த பொறவாச்சி கந்தசாமி கோயில். ரொம்ப அழகான திருக்கோயில். முருகன் அப்படியே சொக்க வைக்கிற அழகோட நம்மளை அப்படியே கவர்றாரு. கந்தா போற்றி, முருகா போற்றின்னு சொல்லுங்கள். கூடவே நின்று நம்மளோட எல்லா முயற்சிக்கும் துணை புரிவார். நீங்கள் இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செவ்வாய் தோஷம் நிவர்த்தி திருத்தலம் இது. குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கவும், சதுர்கள் தொல்லைகள் நீங்கவும் இங்கே உரிய முறையில் வழிபாடு செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பாலாபிஷேகம் செய்கிறாங்க. எதிரிகள் தொல்லை நீங்கள் சதுர் சம்ஹார அர்ச்சனை செய்கிறாங்க, ஓமம் நடத்துகிறாங்க. இங்கே சுவாமி அப்படியே மயில் மேலே 6 முகத்தோடு நமக்கு வள்ளி தேவியான சமேதராக காட்சி தராருங்க. ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம். இந்த கோயில் வந்துட்டு போனாலே எல்லாமே நன்மை தான் நடக்குது. ஒரே கல்ல ஆன முருகன் சிலை இது. இப்போ கல்யாணம் நடக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதுக்கு அப்படியே ஈக்குவலாக குழந்தை பிறக்கிறதும் இருக்குது. இப்போ நிறைய தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லைங்க. குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாலாபிஷேகம் செஞ்சு செவ்வரளி மலர் சாத்தி செவ்வாழை பழத்தோட அர்ச்சனை செய்கிறாங்க. இது மூலமாக கூடிய விரைவில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த பொறவாச்சேரி கந்தசுவாமி கோயிலுக்கு வந்துட்டு அவங்கவுங்க குறைகளை சுவாமி கிட்ட சொல்லுங்கள். மனம் உருகி முருகனை வேண்டுங்க. முருகன் கூட இருந்தே நம்ம எல்லா கஷ்டத்தையும் போக்குவாருங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. முருகன் கிட்ட நம்ம வேண்ட வேண்ட முருகனை போய் பார்க்க பார்க்க வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். தொழில் வியாபாரம் முன்னேற்றம். நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க, இந்த கோயில் போயிட்டு வந்த உடனே என் வாழ்வாதாரம் அப்படியே மேலே ஏறிடுச்சுங்கன்னு சொல்கிறவங்க பல்லாயிரக்கணக்கான பேர். முருகன் கிட்ட போய் வேண்டி கிடைக்கலன்றது இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த கோயிலில் முருகனை போய் நம்ம பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு நம்மளால் நகரவே முடியாது. அப்படியே சிரித்த முகத்தோடு நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கார். இவரை பார்த்து நான் சொக்கி தான் போயிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த முருகனை பார்த்து நான் சொக்கி தாங்க போயிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்கார். 6 முகங்களோட 12 திருக்கரங்களோடு அலங்கார ஆபரணங்கள் அணிந்து மயில் மீது அமர்ந்திருக்கும் அந்த முருகப்பெருமானை பார்த்தோன்னா காண கண்கோடி தான் வேணும். நிறைய பேர் சிக்கல் சிங்காரவேலன் கோயில் போயிருப்பீங்க. ஒரே கிலோமீட்டர் தான் அங்கேருந்து. பொறவாச்சி கந்தசாமி கோயில் போயிட்டு வாங்க. நமக்கு எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை விடுவிப்பார், கூட இருந்து துணை புரிவார். முருகா போற்றி, கந்தா போற்றின்னு சொல்லுங்கள். கந்தன் இருக்க கவலை கிடையாது. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷத்தால் கல்யாணம் ஆகலை, வயசு மூப்பாயிடும். அப்புறம் நம்ம செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தேடும்போது ஒழுங்காக வரன் அமைஞ்சிருக்காது. இது ஆண் பெண் 2 பேருக்குமே உண்டான ஒரு விஷயந்தான். இந்த கோயில் போயிட்டு வாங்க. செவ்வாய் தோஷத்தோட பரிகாரத்தலம் இது. கோயிலில் போய் கேட்டாலே நமக்கு எல்லாம் விலாவாரியாக சொல்கிறாங்க. இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நன்மை நினைஞ்சால் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். கோயிலை நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போகிறவங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.